Hello friends, welcome back. இந்த வீடியோவில் PN ஜங்ஷனை எக்ஸ்டர்னல் பேட்டரியோட கனெக்ட் பண்ணால் என்ன நடக்குது அப்படிங்கிற தியரியை பார்க்க போகிறோம். அந்த மாதிரி எக்ஸ்டர்னல் பேட்டரியை கனெக்ட் பண்ணுற அந்த ப்ராசஸ்க்கான பேர் பயாசிங் இன் PN ஜங்ஷன். இந்த பயாசிங்கில் ரெண்டு டைப் இருக்குது. பயாஸ் டைப் 1 forward bias. இதில் ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று forward bias, இன்னொன்று reverse bias. ஸோ ஒன்று forward bias, இன்னொன்று reverse bias. bias அப்படின்னா என்னன்னா connecting a battery, connecting a external battery. ஒரு external battery or power supply எடுத்து ஒரு PN ஜங்ஷனோட கனெக்ட் பண்ணால் அந்த ப்ராசஸ் பேர் பயாஸ். இதில் ஃபார்வர்ட் பயாஸ், ரிவர்ஸ் பயாஸ் அப்படின்னு ரெண்டு இருக்குது. ஃபார்வர்ட் பயாஸ் அப்படின்னா என்னென்னா செமிகண்டக்டர் PN ஜங்ஷனில் நம்ம பேட்டரியை கனெக்ட் பண்ணும் பொழுது P சைடோட பேட்டரியோட பாசிட்டிவும் PN ஜங்ஷனோட P சைடோட பேட்டரியோட பாசிட்டிவும் N சைடோட பேட்டரியோட நெகட்டிவும் கனெக்ட் பண்ணும் பொழுது நமக்கு அந்த டிப்ளீஷன் லேயரோட வித், அதாவது பேரியர் பொட்டன்ஷியலோட ஹைட்டு ஸ்ரிங்க் ஆகி நமக்கு லோ ரெசிஸ்டன்ஸ் பாத் கிரியேட் ஆகும். அந்த மாதிரி டிப்ளீஷன் லேயர் ஆர் பேரியர் பொட்டன்ஷியல் ஹைட் குறையிற மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணோம்னா அதுக்கு பேர் ஃபார்வர்ட் பயாஸ் அப்படின்னு பேர். அதாவது நமக்கு ஒரு PN ஜங்ஷன் இருக்குது அப்படின்னா இந்த PN ஜங்ஷனோட P சைட் பேட்டரியோட பாசிட்டிவும் N சைட் பேட்டரியோட நெகட்டிவும் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் ஃபார்வர்ட் பயாஸ். இப்போ இந்த ஃபார்வர்ட் பயாஸில் நம்ம பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணும் பொழுது, எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் அப்ளை பண்ணும் பொழுது நம்ம வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகும்போது என்ன நடக்கும்னா இங்கே இருக்கக்கூடிய டிப்ளீஷன் லேயரில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் பேரியருடைய ஹைட் குறையும். பொட்டன்ஷியல் பேரியருடைய ஹைட் டிக்ரீஸ் ஆகும். பொட்டன்ஷியல் பேரியரோட ஹைட் டிக்ரீஸ் ஆகிட்டே வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் பொட்டன்ஷியல் பேரியரே இல்லாமல் போயிடும். அப்போது இங்கே என்ன ஆகும்னா ஃபார்வர்டு ரெசிஸ்டன்ஸ், அதாவது ரெசிஸ்டன்ஸ் டியூ டு த பொட்டன்ஷியல் பேரியர், அந்த ரெசிஸ்டன்ஸ் when it is connected in forward bias அதுக்கு பேர் RF. இந்த ஃபார்வர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா லோவாக இருக்கும் ஆர் நல்லாயிடும். பொட்டன்ஷியல் ஹைட் குறைஞ்சிக்கிட்டே வர 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 இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபார்வர்ட் ரெசிஸ்டன்ஸும் குறைஞ்சிக்கிட்டே வரும். when the potential height becomes null, then forward resistance also becomes null, இல்லாமல் போயிடும். அதனால் இங்கே லோ ரெசிஸ்டன்ஸ் பாத் அல்லது நோ ரெசிஸ்டன்ஸ் பாத் கிரியேட் ஆயிரும். லோ ரெசிஸ்டன்ஸ் பாத் ஆர் நோ ரெசிஸ்டன்ஸ் பாத். கிரியேட் ஆச்சுன்னா ஜென்ரலாக கரண்ட் ஃப்ளோ எப்பவுமே லோ ரெசிஸ்டன்ஸ் பாத் வழியாக ஈஸியாக போகும். அப்படிங்கிறனால இங்கே கரண்ட் ஃப்ளோ நடக்கும். ஸோ தேர் இஸ் அ கரண்ட் ஃப்ளோ. ஸோ தேர் இஸ் அ கரண்ட் ஃப்ளோ. ஸோ இதான் ஃபார்வர்ட் பயாஸில் நடக்கும். இன் கான்ட்ராஸ்ட் டு த ஃபார்வர்ட் பயாஸ் நம்ம ரிவர்ஸ் பயாஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரியை ரிவர்ஸ் பயாஸில்
So this is for forward biasing. And for reverse biasing நம்ம ஒரு PN ஜங்ஷன் எடுத்துக்கிறோம். இந்த PN ஜங்ஷனில் இந்த பேட்டரி அப்படியே இன்வெர்ட் பண்ணிடுறோம். அதாவது இங்கே இது P சைடு, இது N சைடு. P சைடு கூட நெகட்டிவையும் N சைடு கூட பாசிட்டிவும் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ பேட்டரியோட நெகட்டிவ் இந்த பக்கம் இருக்கும், பாசிட்டிவ் இந்த பக்கம் வந்துடுது. ஸோ இப்படி கனெக்ட் பண்ணும் பொழுது இந்த ஜங்ஷனில் இருக்கக்கூடிய டிப்ளீஷன் லேயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ டிப்ளீஷன் லேயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறதுனால ரிவர்ஸ் ரெசிஸ்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ ரிவர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறதுனால ஜங்ஷன் ரெசிஸ்டன்ஸும் ஜங்ஷன் ரிவர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா லோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்து கிரியேட் ஆகாமல் ஹை ரெசிஸ்டன்ஸ் பார்த்து வந்துட்டு ஜெனரேட் ஆயிரும். அப்போ ஹை ரெசிஸ்டன்ஸ் பார்த்து ஜெனரேட் ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்துட்டு ஃபர்தராக வந்து கரண்ட் ஃப்ளோ அது வழியே நடக்க முடியாமல் போயிடும். அப்போ ரிவர்ஸ் பைஸில் கரண்ட் ஃப்ளோ இருக்காது இல்லையா? ஸோ அப்போது ஃபார்வர்ட் பைஸில் பொட்டன்ஷியல் பேரியர் ஹைட் டிக்ரீஸ் ஆகுது. ரிவர்ஸ் பைஸில் என்ன ஆகும்? அதுவே பொட்டன்ஷியல் பேரியர் ஹைட் இன்க்ரீஸ் ஆகும். பொட்டன்ஷியல் பேரியர் ஹைட் இது என்ன ஆகிடும்னா இன்க்ரீஸ் ஆகிடும். அதனால் ரிவர்ஸ் ரெசிஸ்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகிடும். when you increase the voltage resistance increases. So reverse resistance இது increase ஆகுது. so that low resistance path create ஆகாம high resistance path தான் இருக்கும். high resistance path வழியே current flow ஆகாது. so current flow இங்கே current flow இருக்கும், இங்கே no current flow. இங்கே no current flow. So in a nutshell, reverse biasல current flow இருக்காது. reverse biasல there is no current flow through the PN junction, whereas forward biasல current flow ஆகும் because of the shown set reasons. Okay, but why forward biasல current flow ஆகுது, reverse biasல current flow ஆகல? What happens inside the PN junction? அதை பார்க்கலாம். So again, let me draw it. ஸோ நம்ம இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிடுறோம். அதில் இங்கே இது P சைட், இது N சைட். அப்போ என்ன இருக்கும்? இங்கே இருந்து what will happen? இங்கே இருந்து இப்போ இது இது ப்ளஸ் மைனஸ், இப்படி தான் எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகும். எலக்ட்ரான்ஸ் இப்படி ஃப்ளோ ஆகி, அதாவது நெகட்டிவ் சைட்லேருந்து எலக்ட்ரான்ஸ் N டைப் செமிகண்டக்டர் சைடுக்கு ஃப்ளோ ஆகி அங்கேருந்து P டைப் செமிகண்டக்டருக்கு வந்து திரும்பியும் இங்கிருந்து இட் வில் கோ இன்டு த பாசிட்டிவ் டெர்மினல். இப்படி தான் ஃப்ளோ ஆகும். இப்போ இங்கேருந்து எலக்ட்ரான் இங்கே வரும்போது ஏற்கனவே இந்த பக்கம் நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஏற்கனவே நிறையா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அண்ட் there is a barrier. ஓகே, இங்கே பேரியரில் என்ன இருக்கும்? இந்த பக்கம் பாசிட்டிவ் அயான்ஸ் இருக்கும், இந்த பக்கம்லாம் நெகட்டிவ் அயான்ஸ் இருக்கும். ஓகே, இங்கிட்டு ஹோல்ஸ் இருக்கும், இந்த பக்கம் நிறையா ஹோல்ஸ் இருக்குது. இது நமக்கு ஏற்கனவே தெரியும், ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா? இப்போ இங்கேருந்து பேட்டரியோட நெகட்டிவ் சைடு இருந்து மோர் அண்ட் மோர் பேட்டரி எலக்ட்ரான்ஸ் PN ஜங்ஷனோட N சைடுக்கு வருது. இப்படி N சைடுக்கு வந்துகிட்டே இருக்கும்போது இங்கே N சைடில் நிறைய எலக்ட்ரான்ஸ் அக்குமுலேட் ஆகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த எலக்ட்ரான்ஸ் டுவோர்ட்ஸ் எங்கே வருது? ஜங்ஷன் வருது. ஜங்ஷன் வரும்போது ஜங்ஷனில் ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகுது. இது இட் புஷஸ் த ஜங்ஷன். அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் இது வந்து இந்த ஜங்ஷனை ஜம்ப் ஆகி இந்த பக்கம் வந்துடும். இந்த ஜங்ஷனை ஜம்ப் ஆகி இந்த பக்கம் வந்துடும். இந்த ஜங்ஷனை எப்போ ஜம்ப் ஆகும் அப்படின்னா, இப்போ சிலிக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சிலிக்கானுடைய
barrier potential height 0.7 வோல்ட். இதுவே ஜெர்மானியம் இருந்தால் அதனுடைய barrier potential 0.3 வோல்ட். அப்படி இருக்கும்போது இப்போது இந்த எலக்ட்ரான் உள்ளே வர்ற எலக்ட்ரான் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்த வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறீங்க, 0, 0.1, 0.2 அப்படி வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறோம். 0.7 வோல்ட்டை சிலிக்கான் பேஸ்டு பிஎன் ஜங்ஷனாக இருந்தால் 0.7 வோல்ட்டை பேட்டரி தாண்டும் பொழுதும், ஜெர்மானியம் இருந்தால் 0.3 வோல்ட்டை தாண்டும் பொழுதும் என்ன ஆகிடும்னா இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ஜம்ப் ஆகி இந்த பக்கம் வந்துடும். பி சைடு வந்த பிறகு இங்கே ஃப்ரீ எலக்ட்ரான்ஸாக இருக்குது. இங்கே ஃப்ரீ எலக்ட்ரான் அப்படிங்கிறது கோவலண்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகாமல் இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான். இந்த பக்கம் வந்தோடனே இங்கே என்ன நடக்குது, இங்கே பாண்டுக்கு எலக்ட்ரான் இல்லாமல் எம்டியாக இருக்கிறதா ஹோலு. இங்கேருந்து வர எலக்ட்ரான் இந்த ஹோலை ஃபில் பண்ணி பாண்ட் ஃபார்ம் ஆகிரும். அதாவது பாண்டில் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா வேலன்ஸ் எலக்ட்ரானாக மாறிடும். ஃப்ரீ எலக்ட்ரான் பிகம்ஸ் வேலன்ஸ் எலக்ட்ரான். நவ் இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் ஒரு எலக்ட்ரான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் இங்கே வந்து இந்த ஹோல் சைட்டை ஃபில் பண்ணுது அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன ஆகும், இந்த எலக்ட்ரான் இங்கே வரும், இந்த ஹோல் இங்கிட்டு மூவ் ஆகிடும். தென் இந்த எலக்ட்ரான் இங்கிட்டு வந்துடும், இந்த ஹோல் இங்கிட்டு மூவ் ஆகிடும். ஸோ இங்கிருந்து என் டைப் செமிகண்டக்டர்லேருந்து பி டைப் ஜம்ப் ஆகிற வரைக்கும் எலக்ட்ரான் மூவ் ஆகுது, ஃப்ரீ எலக்ட்ரான்ஸாக இருக்குது. பி டைப்புக்கு ஜம்ப் ஆனதுக்கு பிறகு ஃப்ரீ எலக்ட்ரான் பிகம்ஸ் வேலன்ஸ் எலக்ட்ரான். வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்ததுக்கப்புறம் பி சைடில் வேலன்ஸ் எலக்ட்ரானாக மாறினதுக்கப்புறம் ஹோல் மூமெண்ட்டில் இருக்குது, விச் மீன்ஸ் ஹோல் ஃபார்வர்ட் ஆகுது, எலக்ட்ரான் அதன் மூலமாக ரைட் டு லெஃப்ட் வருது, ஹோல் லெஃப்ட் டு ரைட் ஃபார்வர்ட் ஆகுது. தென் ஃபைனலி இட் லெஃப்ட் த பிஎன் ஜங்ஷன், தென் இட் சிங்க்ஸ் இன் டு பாசிட்டிவ் சைட். இந்த மாதிரி தான் நடக்குது. ஸோ இப்போது ஸ்லோவாக நம்ம பேட்டரி இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரும்போது இந்த பேரியர் பொட்டன்ஷியல் ஹைட் குறைஞ்சிக்கிட்டே வரும். அதுக்கப்புறம் 0.3 வோல்ட் ரீச் ஆனதுக்கப்புறம் பேரியர் பொட்டன்ஷியல் பிகம்ஸ் 0. அப்போது ஃபார்வர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்லோவாக டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். தென் நல்லாயிடும். அப்போது லோ ரெசிஸ்டன்ஸ் அல்லது நோ ரெசிஸ்டன்ஸ் டில் 0.3 ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சிட்டே இருக்கும். பட் 0.3க்கு அப்புறம் நோ ரெசிஸ்டன்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அ நார்மல் ஷார்ட் சர்க்யூட்டட். அதனால் கரண்ட் வந்துட்டு ஃப்ரீ ஃப்ளோ ஆயிரும். அப்புறம் பியாண்ட் 0.3 வோல்ட் இன் ஜெர்மானியம், 0.7 வோல்ட் இன் சிலிக்கான் நம்ம மெஷர் பண்ணக்கூடிய கரண்ட் த்ரூ த பிஎன் ஜங்ஷன் அப்படிங்கிறது விச் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு தி வோல்டேஜ் அப்ளைட் இன் த battery. Okay, so this is what happens in forward bias. இதுவே reverse biasல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, let me draw the PN junction again. reverse biasல என்ன பண்ணிருப்போம், இது P side, இது N side. ஸோ P side நம்ம பேட்டரியோட நெகட்டிவை கனெக்ட் பண்ணிடுவோம், N side பேட்டரியோட பாசிட்டிவை கனெக்ட் பண்ணிடுவோம். இப்போது என்ன நடக்கும், ஸோ இங்கே பேட்டரி இங்கே என்ன இருக்கும், அகெயின் நம்ம ஏற்கனவே பேசினபடி நம்ம as we have understood இங்கே பொட்டன்ஷியல் பேரியர் இருக்குது, தட்ஸ் அண்டர்ஸ்டுட். இங்கே இந்த சைடு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இந்த சைடு ஹோல்ஸ் இருக்கு இல்லையா. இங்கே என்ன நடக்குது, இங்கிருந்து எலக்ட்ரான்ஸ் போகிறதுக்கு பதிலாக முன்னாடி என்ன நடந்திருக்கும், ஃபார்வர்ட் பைஸில் எலக்ட்ரான்ஸ் போயிடுக்கும், ரிவர்ஸ் பைஸில் நெகட்டிவ் சைடு இருந்து இது நெகட்டிவ் இது பாசிட்டிவ். ஸோ தட் நெகட்டிவ் சைடு இருந்து எலக்ட்ரான்ஸ் இங்கிட்டு போகுது, இப்படி இந்த பக்கம் போய் அப்போ என்ன ஆகுது, எலக்ட்ரான்ஸ் இங்கிட்டு போச்சு அப்படின்னா இந்த வழியை போகும்போது இங்கே ஏற்கனவே என்ன இருக்குது, ஹோல் இருக்கு இல்லையா. அப்போது என்ன பண்ணும், இங்கே போகிற எலக்ட்ரான் இங்கே இருக்கிற ஹோலோட ரீகம்பைண்ட் ஆகும். அப்படி ரீகம்பைண்ட் ஆச்சு அப்படின்னா இந்த ரீஜியன் இந்த பகுதியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், ரைட். இப்படி புஷ் பண்ணாது, இப்படி வைட் ஆகும். இந்த பக்கம் என்ன இருக்கும், இங்கிட்டு இது எலக்ட்ரான், இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும், வில் ட்ரை டு மூவ் டுவர்ட்ஸ் தி
பாசிட்டிவ் பேட்டரி. அப்படிங்கிறனால இந்த ரெண்டு சைடும் பேரியர் ஹைட் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். ரைட், பேரியர் ஹைட் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். அட் த சேம் டைம் இப்போ இங்கேருந்து இந்த பக்கம் போய் வர்றதுக்கு இங்கே பாசிட்டிவ் ஹோல்ஸ் இருக்குது, ரீகம்பைன் நடக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, நெகட்டிவ் இருக்குது, இந்த பக்கம் வரும். ஸோ அப்படிங்கிறனால இதில் இந்த பேரியர் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறதுனால இங்கேருந்து ஜம்ப் ஆகி எலக்ட்ரான் அந்த பக்கம் போக முடியாது. அட் த சேம் டைம் இங்கே சில மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸாக எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இங்கே சில மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸாக ஹோல்ஸ் இருக்கும். இந்த கேஸ்லேயும் அப்படி தான். இப்போ இங்கே சில மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸாக இங்கே ஹோல்ஸ் இருந்திருக்கும், இங்கே எலக்ட்ரான்ஸ் இருந்திருக்கும். ஆனால் ஃபார்வர்ட் பயஸில் மெஜாரிட்டி ரோல் ப்ளே பண்ணுறது மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் அப்படிங்கிறதுனால மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸோட ரோல் நமக்கு விசிபிள் எல்லாம் போயிடும். வேறஸ் இங்கே என்னாகுன்னு கேட்டிங்கன்னா, இப்படி பார்க்கும்போது இங்கே எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இங்கிருந்து போகிற எலக்ட்ரான் இந்த ஹோலோட ரீகம்பைன் ஆகிறது இல்லாமல் ஒரு விஷயம் பண்ணும். என்ன பண்ணும், இந்த எலக்ட்ரானை புஷ் பண்ணும். இந்த எலக்ட்ரான் அப்போ ஜம்ப் ஆகி இந்த பக்கம் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஹோலோட ரீகம்பைன் ஆகும். தென் இந்த ஹோல் அப்புறம் ஹோல் மூவ்மெண்ட் நடக்கும், அதன் வழியாக கொஞ்சம் எலக்ட்ரான் திரும்பியும் பாசிட்டிவ் சைடு ரீச் ஆகும். அந்த ப்ராசஸும் நடக்கும். இப்போ இந்த ப்ராசஸ் மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால என்ன ஆகுனா குறைவாக தான் நடக்கும், வெரி லெஸ் கரண்ட் தான் இருக்கும். அட் த சேம் டைம் பேரியர் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது அப்படிங்கிறதுனால இது வந்து தொடர்ந்து சஸ்டெயின் இருக்க முடியாது. ஸோ அந்த கரண்ட் வெரி வீக்காக தான் இருக்கும். இப்போ இந்த கரண்ட், இந்த மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸால் வரக்கூடிய கரண்ட் இந்த பேரியர் பொட்டன்ஷியல் ஹைட்டை வச்சு சேஞ்ச் ஆகாது. ஆனால் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் எந்த வகையிலையும் இந்த ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ண போகிறதில்ல. பிகாஸ் இந்த பேரியர் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படிங்கிறதுனால இங்கே ஃப்ளோ ஆக வேண்டிய கரண்ட் டியூ டு த மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸால் மட்டுமே நடக்கிறதுனால நமக்கு வெரி வீக் கரண்ட் மட்டும் அப்சர்வ் ஆகும். இது அப்படியே ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா ஒரு சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைமில் என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கிருந்து இந்த 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 எலக்ட்ரான் உள்ளே போகுது இல்லைங்களா, அது இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த பேரியர் பொட்டன்ஷியல் இருக்குல்ல, இதுக்குள்ளார ஆட்டம்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஆட்டத்தோட அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் இருக்கும்ல. ஸோ இங்கே ஒரு ஆட்டம் இருக்குன்னா அதோட அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் 4 ஃபில்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இல்லையா. இங்கேருந்து போகிற இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணுன்னா, இங்கேருந்து வர எலக்ட்ரான் இதை பம்பார்ட் பண்ணி அதை வந்துட்டு கண்டக்ஷனுக்கு கொண்டு வரும், பிரேக் பண்ணும், பாண்ட்லேருந்து வெளியெடுக்கும்போது இது என்ன பண்ணும், வெளியே வர்ற எலக்ட்ரான் இன்னொரு ஆட்டமில் போய் பட்டு அதையும் வந்துட்டு பிரேக் பண்ணும். அதாவது நம்ம வந்து இங்கே பேட்டரியுடைய பொட்டன்ஷியல் ஒரு லெவலுக்கு மேலே போகும் பொழுது இந்த மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸால் ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட் இந்த பேரியர் பொட்டன்ஷியல் உள்ளே இருக்கக்கூடிய ஆட்டத்தோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸை டிஸ்டர்ப் பண்ணி நிறைய எலக்ட்ரான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அது இன்னும் ஃபர்தர் ஆட்டம்ஸை டிஸ்டர்ப் பண்ணி சடனாக திடீர்னு வந்துட்டு நிறையா எலக்ட்ரான்ஸ் இந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகிடும், பிரேக் ஆகிடும். ஆட்டத்தில் இருக்கக்கூடிய பாண்டு நிறைய கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகிடும். அந்த மாதிரி கொலாப்ஸ் ஆகிறதுக்கு பேர் தான் அவலாஞ்ச். இந்த அவலாஞ்ச்ன்ற டேர்ம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, அவலாஞ்ச் அப்படின்னா சடன் ஸ்னோஃபால் ஆர் லேண்ட் சைட் அக்கர்ஸ் இந்த ஹில் சைட், ரைட்டுங்களா. ஒரு நிறைய பனி உறைஞ்சு போயிருக்க ஹில் சைடில் சடனாக ஸ்னோஃபால் கிரியேட் ஆகிறது, அப்படியே டிவாஸ்ட் ஆகிறது, மேசிவ் டிவாஸ்டேஷன் ஆஃப் ஸ்னோ, ரைட், ஃபாலிங் ஸ்னோ. அந்த மாதிரி இதுக்கு பேர் தான் வந்து அவலாஞ்ச். இல்லை இன்னொன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, திடீர்னு ஒரு இடத்துல வந்து நிறையா வந்துட்டு மழை கொட்டுறது, அதையும் அவலாஞ்ச் அப்படி தான் சொல்லுவாங்க. அது மாதிரி சடனாக ஒரு ரேட் ஆஃப் சம்திங், ரேட் ஆஃப் கிரியேஷன் ஆஃப் சம்திங் ஹேப்பன் சடன்லி அப்படிங்கிறத நம்ம ஜென்ரலாக அவலாஞ்ச் அப்படிங்கிற இந்த டேர்ம் வச்சு சொல்லலாம். இங்கே இந்த பேரியர் பொட்டன்ஷியலுக்குள்ள அந்த மாதிரி திடீர்னு சடன் கொலாப்ஸ், அது சடன் டிஸ்லொகேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் த வேலன்ஸ் பேண்ட் ஹேப்பன்ஸ். அது ஏன் நடக்குது அப்படின்னா, அட் த சஃபிஷியன்ட்லி ஹையர் வோல்டேஜஸ் அங்கே கைனட்டிக் எனர்ஜி வந்து ஜாஸ்தி ஆயிடுது. கைனட்டிக் எனர்ஜி ஜாஸ்தி ஆகிறதுனால அவலாஞ்ச் நடந்துருது. அவலாஞ்ச் நடந்துச்சுன்னா அப்புறம் வந்து சடனாக தெர் இஸ் அ டீப் இன்க்ரீஸ் இன் கரண்ட், ரைட். இனிஷியலாக நம்ம என்ன சொன்னோம், மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் எல்லாம் நடக்கக்கூடிய அந்த கரண்ட் ஃப்ளோ வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆம்பியரில் தான் இருக்கும். இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மில்லி ஆம்பியரில் இருக்கும். நம்ம சொன்ன இந்த கரண்ட் ஃப்ளோ பிஎன் ஜங்ஷனில் மில்லி ஆம்பியரில் நம்ம மெஷர் பண்ணினது.
இங்கே வரும்போது மைக்ரோ ஆம்பியரில் இருக்கும் ரிவர்ஸ் பயஸில். இந்த மைக்ரோ ஆம்பியர் வந்து திடீர்னு சடனாக ஸ்டீப்பாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த ஸ்டீப் இன்க்ரீஸ் will cause the damage, permanent damage, non-recoverable damage to the PN junction. So this is what happens in reverse bias. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு நம்ம கர்வ் வரையலாம். அந்த கர்வுக்கு பேரு voltage current characteristic curve அப்படின்னு பேரு. இப்போ நம்ம பேசின இந்த அப்ளைடு வோல்டேஜுக்கு ஹவு ஃபார்வர்ட் பயஸ் ரெஸ்பான்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் கரண்ட் அப்படிங்கிறதும், அதே மாதிரி ஃபார் அப்ளைடு வோல்டேஜுக்கு ஹவு த ரிவர்ஸ் பயஸ் ரெஸ்பாண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் கரண்ட் அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு டயக்ராமை வரைஞ்சோன்னா அதுக்கு பேர் தான் வோல்டேஜ் கரண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ தட் இஸ் the response of a PN junction for the applied voltage in terms of current is called VI characteristics curve. இதில் எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம வோல்டேஜ் எடுத்துக்கிறோம், ஒய் ஆக்சிஸில் கரண்ட் எடுத்துக்கிறோம். திஸ் இஸ் 0. இந்த சைடு பாசிட்டிவ் ரீஜியன் ஃபார்வர்ட் பயஸ். ஸோ இந்த பக்கம் ஃபார்வர்ட் பயஸ்க்கு இந்த ரீஜியன் வரும். ஸோ திஸ் இஸ் ஃபார்வர்ட் பயஸ் ரீஜியன். இந்த சைடு ரிவர்ஸ் பயஸ் ரீஜியன். ஓகே, நம்ம மொத்தமாக வந்துட்டு இந்த பேட்டரி அப்ளை பண்ணுறதுனால வரக்கூடிய வோல்டேஜ் கரண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸை 3 செக்மெண்ட்டில் சொல்லலாம். ஒன்று, when there is no voltage applied. இதில் 3 ரீஜன் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஒன்று அட் 0 அப்ளைட் வோல்டேஜ், நோ அப்ளைட் வோல்டேஜ். வோல்டேஜ் எதுவுமே இங்கே அப்ளை பண்ணாமல் இருக்கும் பொழுது என்னாகும், ஒரு நார்மல் பிஎன் ஜங்ஷனில் எந்த ஒரு பேட்டரியும் அப்ளை பண்ணலை அப்படின்னா அதில் எலக்ட்ரிக்கலி நியூட்ரலாக இருக்கும், போத் பி சைட் அண்ட் என் சைட். அதனால் இங்கே நோ கரண்ட் ஃப்ளோ இருக்கும். அடுத்தது when, so 3 ரீஜியன். ஃபஸ்ட்டு at no supply case, second case forward biasing, third case reverse biasing. ஓகே, ஸோ இப்போ செகண்ட் கேஸில், ஃபஸ்ட் கேஸில் நோ அவுட்புட் பார்த்துட்டோம். செகண்ட் கேஸில் ஃபார்வர்ட் பயஸ், அதாவது நம்ம ஸ்லோவாக வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறோம். 0.1, 0.2, 0.3, 0.4, 0.5 அண்ட் ஸோ ஆன். அப்போ என்ன ஆகும்னா இனிஷியலில் இந்த பேரியன் பொட்டன்ஷியல் டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்க சமயத்தில் ஃபார்வர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்லோவாக குறையும், லோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்து ஸ்லோவாக டெவலப் ஆகிட்டு இருக்கும். அப்போது கரண்ட் 0லிருந்து ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகும். அப்படி ஓகே, நீங்கள் வோல்டேஜை ஜாஸ்தி இன்க்ரீஸ் பண்ணாலும் கரண்ட் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் அப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்கும். தென் ஒன்ஸ் திஸ் பேரியர் பொட்டன்ஷியல் ஹைட் இஸ் completely shrinked at 0.3 voltage for silicon and 0.7 voltage 0.3 voltage for germanium and 0.3 voltage for silicon. என்ன ஆகணும், அதுக்கப்புறம் இங்கே இந்த லோ ரெசிஸ்டன்ஸ் பாத் அப்படிங்கிறது நோ ரெசிஸ்டன்ஸ் பாத் ஆகிடும். தெர் இஸ் அ சடன் டீப் இன்க்ரீஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், இதுக்கப்புறம் நீங்கள் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண ப்ரொபோர்ஷனேட்டாக கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கர்வ் நான் லீனியராகவும் இதுக்கு பிறகு கர்வ் லீனியராக இருக்கும். ஸோ ஆரிஜினை ஓன் வச்சுக்கலாம். தென் அப் டு திஸ் போர்ஷன் இதை நம்ம ஏன்னு வச்சுக்கலாம். அப் டு ஏ, அதாவது நீங்கள் இதை அப்படியே எக்ஸ் ஆக்ஸில் வச்சிங்கன்னா இந்த பாயிண்ட் ரெஃபரன்ஸ் பாயிண்ட், ரைட், தட் இஸ் ஈக்குவல் டு 0.3 voltage for germanium, 0.7 voltage for silicon. அந்த பாயிண்ட் வரைக்கும். இந்த பாயிண்ட் தாண்டின பிறகு there is a gradual increase in the current. ஸோ இப்போ இங்கே யூனிட் எழுதினீங்கன்னா கரண்ட்டுக்கு வந்து மில்லி ஆம்பியர்லையும் வோல்டேஜுக்கு வோல்ட்லையும் யூனிட் இருக்கும். we are increasing the voltage in terms of volt, we are observing current in terms of milliampere. இப்போது இந்த பக்கம் வரும் பொழுது நம்ம என்ன பண்ணோம்னா ரிவர்ஸ் பயஸில் கரண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆம்பியர், அகைன் கரண்ட் திஸ் சைட், கரண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆம்பியர். இப்போ இங்கே என்ன ஆகும்னா நம்ம ரிவர்ஸ் பேஸில் வரும்போது -0.1, -0.2, -0.3 வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது பேரியர் பொட்டன்ஷியல் ஹைட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால
மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸால் வரக்கூடிய கரண்ட் ஃப்ளோ மட்டும் வரும். அது ரொம்ப வெரி ஃபீபிளாக இருக்கும், வெரி ஃபீபிளாக இருக்கும். தென் ஆஃப்டர் சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த அவலஞ்ச் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வருது இல்லைங்களா, அவலஞ்ச் பிரேக் டவுன், அந்த இடத்துல there is a steep increase. Okay, there is a steep increase. இப்படி கூட இல்லை, இப்படி ஸ்டீப்பாக இன்க்ரீஸ் ஆகிடும். ரைட், ஸோ திஸ் இஸ் அட் ஃபார்வர்ட் பைஸ் முன்னாடி பார்த்தோம், ரிவர்ஸ் பைஸ் திஸ். ரைட், இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஸோ இப்போ இங்கே ரெண்டு டேர்ம் சொல்லலாம். இந்த டேர்ம் இந்த இடத்த நீ வோல்டேஜ்னு சொல்லலாம். இந்த இடத்துக்கு பேர் பிரேக் டவுன் வோல்டேஜ். ஓகே, அப்படியே என்ன அர்த்தம்? new voltageங்கிற term, what does it mean? New voltage is the voltage required to overcome the barrier potential when the PN junction is forward biased. So new voltage முன்னாடி வரைக்கும் curve is non-linear, new voltage பின்னாடி curve is relatively linear, or more or less linear. Non-linear na when you apply more voltage we are getting only less current. Linear அப்படினா we are getting the proportionate current for the applied voltage. So in the side this is non-linear curve அப்படி நம்ம சொல்லலாம், whereas this is linear curve. Okay, what is breakdown voltage? Breakdown voltage அப்படிங்கிறது when we increase the reverse potential, at a particular condition, say we could say that saturation condition, when it reaches the reverse saturation condition, the system breakdowns, the system collapses, so there exists a sudden flow of current because of the electrons created due to the unlocking of valence band due to the excessive kinetic energy that happens and avalanche. Because of that there is a sudden increase in current, that is called breakdown voltage. இப்போ ஒரு PN junction breakdown voltage வரைக்கும் நம்ம applied potential increase பண்ணிட்டோம்னா then அந்த PN junction would become permanent damage. அது permanent damage ஆயிரும், அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. So these are the two important terms. இப்போ இந்த PN junction யூஸ் பண்றதுல இன்னொரு முக்கியமான term நம்ம சொல்ல வேண்டியது dynamic resistance. Dynamic resistance அப்படிங்கிறது resistance of the PN junction at an instantaneous voltage applied. அதாவது நீங்க இந்த இடத்துல வோல்டேஜ், இந்த வோல்டேஜ் அப்ளை பண்ணீங்கன்னா என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், இங்க அப்ளை பண்ண என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், இங்க அப்ளை பண்ண என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். The resistance would vary, right? So we can define dynamic resistance RD, that is இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா instantaneous voltage by instantaneous current. நீங்க இந்த இடத்துல 1 volt இருக்கு அப்படின்னா when I apply 1 volt forward bias voltage to the PN junction, at that 1 volt on the application of 1 volt, what is the forward resistance? If you want to calculate that, நம்ம corresponding இருக்கக்கூடிய current எடுத்துக்கணும், right? இது voltage, so that இதுக்கு என்ன சொல்லலாம்னா delta V by delta I இப்படி எழுதுறோம். ஸோ இந்த இன்ஸ்டன்டேனியஸ் டைம், ஸோ அதை எடுக்கணும்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ ஆர் இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ வச்சு கால்குலேஷன்ஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இங்கே ஒரு சின்ன போர்ஷன் எடுத்துக்கிறோம். ஸோ 2 டிஃப்ரெண்ட் போர்ஷன்ஸ் இந்த ஃபார்வர்ட் பைஸில் 2 டிஃப்ரெண்ட் வோல்டேஜஸ் எடுத்துக்கிறோம். The difference between these voltages அப்படிங்கிறது delta V, அது corresponding நமக்கு 2 different current வரும். So difference between these 2 current அப்படிங்கிறது delta I, அதோட ratio becomes dynamic resistance.
ஓகே, எக்ஸ்பெரிமெண்டலாக நம்ம கிராஃப் போட்டு போடணும்னா இந்த மாதிரி எடுத்துப்போம். நார்மலாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் எந்த பர்டிகுலர் கரண்ட் வோல்டேஜ்க்கு இஃப் யூ ஹேவ் த கரண்ட் மெஷர்மெண்ட் டைரெக்டாக நீங்கள் டிவைட் பண்ணி அந்த பர்டிகுலர் வோல்டேஜுக்கான வோல்டேஜ் அப்ளை பண்ணும்பொழுது அந்த சிஸ்டத்தில் என்ன டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லிட முடியும். ஃபைன். இப்போ இந்த மாதிரி பிஎன் ஜங்ஷனுக்கு நம்ம பயாஸ் பண்ணும் பொழுது நமக்கு என்னென்ன லிமிடேஷன்ஸ் இருக்கு? there are few limitations. what are the limitations? லிமிடேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 3 லிமிடேஷன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேக்ஸிமம் ஃபார்வர்ட் கரண்ட். ஃபர்ஸ்ட் திங் maximum forward current. ரெண்டாவது peak inverse voltage. மூணாவது power rating. இது மூணுமே very important. What is maximum forward current? maximum forward current ங்கிறது இப்போ நம்ம பார்த்தோம்னா forward biasல when we increase the voltage current increases. the question is how long it can happen? continuously போயிட்டே இருக்க முடியுமா அப்படினா not possible இல்லையா? ஒரு டிவைஸ்க்கு there is a maximum amount of voltage that I could able to apply. beyond that the device become damaged. so எவ்வளவு maximum நம்ம voltage apply பண்ணலாம் for a particular PN junction அப்படிங்கிறதுக்கு அந்த PN ஜங்ஷனை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய மேனுஃபேக்சரர் இந்த ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. அந்த ரேட்டிங்க்கு மேலே we should not operate the PN junction, which means we should not apply the forward bias voltage. அதே மாதிரி பீக் இன்வர்ஸ் வோல்டேஜ் அப்படிங்கிற நம்ம ஏற்கனவே பார்த்ததான். இந்த ரிவர்ஸ் பிரேக் டவுன் வோல்டேஜ் தான் பீக் இன்வர்ஸ் வோல்டேஜ். ரிவர்ஸ் பிரேக் டவுன் வோல்டேஜில் என்ன ஆகிடும்னா PN ஜங்ஷன் கம்ப்ளீட்டாக அன்ரெக்கவரபிள் டேமேஜ் ஆயிரும். அப்படிங்கிறனால பீக் ரிவர்ஸ் வோல்டேஜுக்கு நம்ம PN ஜங்ஷனை ஆப்ரேட் பண்ணக்கூடாது, அதுக்கு உள்ளார தான் ஆப்ரேட் பண்ணணும். ஸோ பீக் ரிவர்ஸ் இன்வர்ஸ் வோல்டேஜுங்கிறதும் இம்பார்ட்டன்ட் டேர்ம். தேர்டு பவர் ரேட்டிங். பவர் ரேட்டிங் அப்படிங்கிறது வாட் இஸ் த பவர் டெசிபேட்டட் ஹியர் இந்த PN சிஸ்டமில், PN ஜங்ஷன் சிஸ்டமில் என்ன பவர் டெசிபேட் ஆகுங்கிறது. வாட் இஸ் தி கரண்ட் ஜங்ஷன் கரண்ட் இந்த PN ஜங்ஷன் மல்டிப்ளைட் பை the voltage across the junction, right? in the power rating should be within a threshold. க்கு மேலே போச்சு அப்படின்னா again PN junction damage ஆயிரும். power rating, peak inverse voltage, maximum forward current இதெல்லாமே மேனுஃபேக்சரர் அவங்களோட டேட்டா ஷீட்டில் கம்பல்சரியாக கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் இன்டர்நெட்டில் போயிட்டு உங்களுக்கு ஒரு PN junction ஒரு டிவைஸ் செமிகண்டக்டர் டிவைஸ் பேர் தெரியும் அப்படின்னா, அந்த கோடு தெரியும் அப்படின்னா நீங்கள் அந்த கோடை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு PN ஜங்ஷன் டயோடோட நேம் நான் சொல்கிறேன் 1N4007. இது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லெபார்ட்டரியில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காம்பனண்ட். இதனோட டேட்டா ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூகுள் பண்ணோம்னா ஒரு PDF நமக்கு கிடைக்கும். அதை வந்துட்டு இந்த 1N4007 யார் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அதில் இருக்கக்கூடிய என்ன கிரிட்டிக்கல் பேராமீட்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அதில் இருக்கும். இப்போ நம்ம இவ்வளவு நேரம் PN ஜங்ஷன் சொல்லிட்டு இருந்தோம் இல்லைங்களா? இந்த PN ஜங்ஷனை ஜெனரலி கால்டு செமிகண்டக்டர் டயோட். இது ஜெனரலி கால்டு செமிகண்டக்டர் டயோட், ஆர் ஜங்ஷன் டயோட் ஆர் PN ஜங்ஷன் டயோட். இதை ஜெனரலா இந்த மாதிரி ஒரு ஜங்ஷன் இருக்கிறத, ஒரு P and N ஜங்ஷன் இருக்கிறத டயோட் அப்படின்னு சொல்லுவாங்க. diode அப்படினு சொல்லுவாங்க. okay, so essentially we have studied the basic aspects of a diode. so voltage current characteristics of a junction diode அப்படினு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெரிமென்ட்டும் பிராக்டிகல்ஸ்ல இருக்கும். so அந்த எக்ஸ்பெரிமென்ட்ல வரக்கூடிய curve இந்த மாதிரி வரும். நீங்க இந்த கிராஃப் ஷீட்ல வரையணும். right, so these are all about the biasing in PN junction. with that let me stop here. will resume back in the next class. நீங்கள் இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா subscribe this channel. நம்மளுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தென் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அடுத்த வீடியோவுக்கு நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க.
அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். until then be safe. Bye.